வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி சொல்லத்தான் நினைக்கிறேன். 1 month பேக் அப்புறம் இந்த ஷோக்கு வந்திருக்கேன். இந்த ஷோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள், சமீபத்தில் நடந்த விஷயங்கள், உங்களுக்கு நடக்கலாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை டிவியில் பேப்பரில் நியூஸ் ஏதாவது விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசை பாதித்த சம்பவங்கள் விஷயங்களை பற்றி தான் கிளியராக சொல்ல போகிறீங்க. நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு இங்கே கவனத்தை வச்சுட்டு கால் பண்ணுங்கள். ஸோ கிளியராக பேச போகிறீங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இளவேனில் இங்கு வருவதை கண்டு. பாருங்க, இளவேனில் வராருன்னா பகைவர் கூட ஓடிடுறாங்க. ஐயோ, வாங்க வாங்க திரு குரோம்பட எம்ஜி ராமச்சந்திரன் சார், நல்லா இருக்கீங்களா? முதல் காலரா வந்து மெட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. சொல்லி திகைப்பில் ஆழ்ந்துள்ளேன். சொல்லத்தான் நினைக்கிறதுல முதல் நேரம் வந்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு என்ன விஷயம் சொல்ல போறீங்க, சொல்லுங்க. வந்து இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த விளம்பரங்கள் வந்து செய்ய வேண்டியதுதான். ஆனா நிறைய பேர் மனசை பாதிக்க முடியாது வைக்கக்கூடாது. அதாவது ஒரு ஒரு ஊட்டப்பானத்துக்கு, ஒரு ட்ரிங்க்குக்கு, ஹெல்த்தி ட்ரிங்க்குக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அதை குடிக்கிற குழந்தைகள் தான் பிரைட்டா இருக்குமா ஸ்கூல்ல. வசதி இல்லாத குழந்தைகள், வாங்க முடியாதவங்க வந்து பிரைட். ஆமா, இது வந்து கண்டிப்பா அது நல்லா, அது வந்து கேட்கறதுக்கு நல்லாவே இல்லை, நல்லா தான் இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே, அது அவங்க தான் யோசிக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் இடத்துல அடுத்தவங்களை பாதிக்காத மாதிரி இருக்கணும். ரொம்ப அழகா பேசுறீங்க சார். அருமையான பாடல், முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, ஒரு சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. அபி அண்ட் சூர்யா, திருமதி கவிதா கைலாஷ், 3 பேருக்கு மிகப்பெரிய நன்றி. மெசேஜ் அனுப்புனீங்க, தேங்க்யூ ஸோ மச். ERS சிவா, என் பேர் நீலவேணில் இல்லை இளவேனில், மாத்திக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. டிவி வால்யூமே கம்மி பண்ணுங்க, சூப்பரா பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, என் பேர் கலைஞ் சார். நீங்க வெளியில டிவியை பார்க்காம வெளியில வாங்க, நிறைய பேசலாம். வெளியில வாங்க. சரிங்க சார். ஓகே, நான் சொல்லிட்டே இருக்கிறேன், வாங்க. அப்பதான் கிளியரா பேச முடியும். புதுசா கால் பண்றவங்க யாரா இருந்தாலும் நீங்க கால் பண்ணும்போது டிவி வால்யூமே கம்மி பண்ணி வச்சுட்டு கால் பண்ணுங்க. மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலைஞ் சார். கலை முழு பேர் என்ன? கலைவாணியா, கலை அரிசியா, கலை செல்வியா? கலைவாணிங்க சார். கலைவாணி, அப்படி சொல்லுங்க. என்ன பண்றீங்க? வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வீட்டுல விட்டு வெளியில வாங்க, அப்பதான் கிளியரா பேச முடியும். எனக்கு எக்கோ அடிக்குது, எதிரொன்னு கேக்குது. வெளியில வாங்க. சரிங்க, சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க? நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். வேலை பார்த்து எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? திருப்பூருங்க சார். திருப்பூர். என்ன அவ்வளவு சோகமா பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்ன விஷயம், சொல்லுங்க. என் வாழ்க்கையில என் ஹஸ்பண்ட் என்னோட சேர்ந்ததுதான் சார் மறக்க முடியாத சந்தோஷம். அப்படி 2 பேர் பிரிஞ்சிருந்தீங்களா? இல்ல, உங்க ஹஸ்பண்ட் உங்க சேர்ந்தா 2 பேர் பிரிஞ்சிருந்தீங்களா? எப்படி, எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தீங்க? இப்ப 5 மாசம் பிரிஞ்சிருந்தாங்க சார். ஏன், என்ன காரணம்? அது ஒரு சின்ன பிரச்சனைங்க சார். வீட்டுல சப்போர்ட் பண்ணல, அதனாலங்க சார். ஓ, லவ் மேரேஜா நீங்க? ஆமாங்க சார். இப்ப 2 பேர் வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க? ஓகே சொல்லிட்டாங்க. இப்பதான் சேர்ந்துருக்கோம். சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். லைஃப் லாங் என்னைக்கு 2 பேர் பிரியக்கூடாது. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை நடக்கணும். ஸோ அது வந்து லவ் மேரேஜ்னும் போது கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு யார் சொல்லி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. பட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்றைக்குமே நீங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட இருந்தீங்க, லைஃப்ல நீங்க சூப்பரா இருப்பீங்க. தொடர்ந்து பேச உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ இளவேனில். உங்களுக்கு ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஆனால் உங்களுக்காக யாராவது மாற்றிக்கொள்ளும் நபர் கிடைச்சா, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க லைஃப் லாங் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. ஸோ யோசிங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹாய் இளவேனில். வாங்க இளமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு இளமதி. எப்படி 4 மாசம் 3 மாசம் இருக்கிறீங்க உங்ககிட்ட பேசி? ரொம்ப லைனே கிடைக்க மாட்டேங்குது இளவேனில், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, சூப்பர். அவர் எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரு. உங்க ரொம்ப கிட்டதா சொல்ல சொன்னாரு. ஐயோ, பாருங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எப்போ மேரேஜ்? ஜனவரி, தை மாசம். தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி தை பிறந்தால் இளமதிக்கு வாழ்க்கை பிரகாசமாக போகுது. சொன்ன உடனே சந்தோஷம் பாத்தீங்களா? ஓகே, என்ன சொல்ல போறீங்க, சொல்லுங்க. என்ன சொல்லுவேன், உங்களுக்காக தான் ட்ரை பண்ண இளவேனில். உங்களுக்கு அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் ராஜ் மியூசிக் டீமுக்கும், ஸ்பெஷலா தலைக்கு. அப்புறம் தலையோட படம் ஆரம்பம் ரிலீஸ் ஆகுது. சோ தலைக்கு பெஸ்ட் விஷஸ். ஓகே, அவங்க எப்படி இருக்காங்க? உங்க ஃப்ரெண்ட் இது பெங்களூர். ஹலோ, பெங்களூர்ல இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? பெங்களூர் ஃப்ரெண்ட். கோமதி மேடம். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? லவ்வர் வந்து எனக்கு காதுல வேற மாதிரி கேட்டுச்சு, பெங்களூர்னு கேக்கல. ஐயோ, சரி, ஓகே, சந்தோஷம். சூப்பரா இருங்க. வாழ்க்கையில இப்பதான், அதாவது திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இப்பதான் அடி எடுத்து வைக்க போறீங்க. கண்டிப்பா லைஃப் லாங் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில உங்க மாமியார் அவங்க அம்மா மாதிரி பாத்துங்க, உங்க அம்மாவை அவங்க அம்மா மாதிரி பாத்துப்பாங்க. சாங் வந்துட்டு இருக்க அவருக்காக பாருங்க.
வாழ்ந்தாலும் உன் கூட நான் வாழ வேண்டும், இல்லைன்னா வாழ்ந்தன லாபம். சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க செம்பருத்தி படத்துல இருந்து. சுல்தானா மேடம் தேங்க்யூ ஸோ மச். மெசேஜ் பார்த்தா எம்பி ரகு சார் தேங்க்யூ ஸோ மச். மெசேஜ் அனுப்புறேன் அத்தனை பேருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் அது? இது கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து அஜித் குமார். அஜித் குமார் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பயப்படாம பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்றீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சார், அதான் கை கால் வந்து. ஐயோ பயப்படாதீங்க, ஒன்றும் பதறப்படாதீங்க, சாதாரணமா பேசுங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க, ஓகேவா? சரி சார். உங்க குட் நேம் சார்? என்னோட பேர் வந்து இளவேனில். சரி சார். ஓகே, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம், இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூட என்னால மறக்கவே முடியாதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. சோகமான விஷயம், மேக்ஸிமம் 75% சோகமான விஷயம் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சந்தோஷமான விஷயம் சொல்லலாம். இல்ல சார், அது வாழ்க்கையை மறக்க முடியாததுதான். ஐயோ என்னங்க அப்படி தத்துவமா சொல்றீங்க, என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல, கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படியே இருக்கணும்னா இப்ப எப்படி இருக்கீங்க? இல்ல, கடவுள் வந்து வாழ்க்கையை வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல முறையில கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பா. ஆனா எனக்கு நல்ல முறையில கொடுத்துருக்காரு. இந்த வாழ்க்கை திரும்பவும் கேக்குறேன். என்ன இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கீங்க? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்பதான் தெரியும். நல்லா வீட்டா இருக்கேன். நீங்க மட்டும் தான் இருக்கீங்க வீட்டுல? ஒரே பையனா? 2 பையன்மாரு. ஓஹோ, ஓகே. எப்போ மேரேஜ் உங்களுக்கு? இன்னொன்னு அதாவது இந்த உயிர் இருக்குல்ல சார். ஆமா. உயிரும் இசையும் தான் இதயம் வரைக்கும் போயிட்டு வரும். ஐயோ தத்துவமா புரியுறீங்க சார், தேங்க்யூ சோ மச், ரொம்ப அழகா பேசுறீங்க. அந்த மாதிரி ஜீனியஸ், அதாவது ஜீனியஸ்க்கு பாட்டுகள்லாம் நீங்க வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன். அந்த இதுல வந்து நீங்க ராஜ் மியூசிக்ல பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து கன்னியூவா பிளே பண்ணுங்க. ரிக்வெஸ்ட் என்னன்னா, அதாவது இந்த நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆமா, அதே மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வராது. ஓஹோ, அழகா சொன்னீங்க. ரொம்ப குறிப்பா வந்து வீணை. அதாவது இறந்த பணத்தை கூட எழும்ப வைக்கிற சக்தி வந்து இந்த இசைக்கும் மட்டும்தான் இருக்கு. அப்படி போடுங்க, சூப்பரா சொன்னீங்க. யாரும் சொல்ல வித்தியாசமா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் அஜித் குமார். நல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கடவுள் நல்ல ஒரு அருமையான பிரெயின் கொடுத்திருக்காரு. சூப்பரா பேசுனீங்க. வரக்கூடிய பாடல் உங்களுக்காக மட்டும் வந்துட்டே இருக்கு, பாருங்க, சந்தோஷப்படுவீங்க. ஓகே, பேக் டு தி ஷோ. சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ இளவேனில். யாரோ மெசேஜ் அனுப்பிருக்கீங்க, இளவேனில் டெய்லி இந்த ஷோக்கு வாங்கன்னு. உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. அடுத்ததான் இன்னொரு மெசேஜ் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில சில பேர் வந்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா அந்த பணம் சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா சிக்கனமா இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. சிக்கனமா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு கஞ்சத்தனமா இருந்தா அந்த வாழ்க்கை வாழறதே வேஸ்ட். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ யோசிங்க, எந்த அளவுக்கு நீங்க பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். போகும்போது ஒன்னும் அள்ளிட்டு போகிறது கிடையாது. யோசிங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. சிவகாமி. சிவகாமி, என்னம்மா அவ்வளவு கோவமா பேசுறீங்க, சோகமா பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வாணியம்பாடியில இருந்து பேசுறோம். ஓகே, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, சூப்பர். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம், மறக்க முடியாத சம்பவம், இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு பயங்கரமா கண்ணீர் வரணும், என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க, சம்பவம்? அப்படின்னா நாங்க லவ் பண்ணிட்டதான் சொல்ல முடியும் சார். அப்படின்னா ஓஹோ, லவ் மேரேஜா நீங்க? ஆமாங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. நாங்க லவ் பண்ணும் போது சின்ன சின்ன இது அதுதான் சந்தோஷம். அதாவது நீங்க லவ் பண்ணும்போது உங்களுக்கு உங்க லவ்வருக்கும் சண்டை, அடிக்கடி சண்டை வருமான்னு கேக்குறேன். சண்டை எல்லாம் அவ்வளோ வராது. எங்கன்னா வெளியில போகும்போது எதுனா இது பண்ணும், வெளியில கூப்பிடுவாங்க, வரமாட்டா, அது மாதிரி இதுல. ஓகே, இப்போ மேரேஜ் 2 பேர் வீட்ல ஓகே சொல்லிட்டாங்களா? மேரேஜ் பண்ணிட்டீங்க, பிரச்சனை இல்ல? மேரேஜ் எல்லாம் ஆகி இப்ப குழந்தை கூட இருக்குதுங்க சார். எத்தனை, சிங்கக்குட்டியா மகாலட்சுமியா? இல்ல, லட்சுமிங்க தான். சூப்பர், சந்தோஷமா இருங்க. லைஃப் லாங் பாருங்க, நிறைய பேர் லவ் மேரேஜ் தான் வரீங்க. சந்தோஷம். எப்பவுமே உங்க ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியா லைஃப் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ சோ மச். வரக்கூடிய பாடல் உங்க ஹஸ்பண்ட்காக மட்டும் வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, என்னோட ஃபேவரட் சாங் பார்த்துருப்பீங்க, நந்தவனத்தேரு படத்துல இருந்து. இந்த படம் வந்து அப்போ அந்த பயங்கர ஹிட், அந்த சாங்லாம் செம்ம ஹிட்டாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் இன்னொரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நீங்கள் எந்த லெவலுக்கு ஹை லெவலுக்கு போனாலும் சரி, அப்பா அம்மா விட்டுட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் நல்லாவே இருக்காது. ஏன்னா அப்பா அம்மா தான் நம்ம வந்து ஒரு முகவரி கொடுத்தவங்க. ஸோ எந்த சுச்சுவேஷனில் அப்பா அம்மா விட்டுட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அந்த பாவத்தை எல்லாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கணும். ஸோ யோசிங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நாகராஜன், பேராவூர்ல இருந்து. எந்த ஊர் சார்? புரியல. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்லங்க.
ஓகே, என்ன பண்றீங்க சார்? ஃபைனான்ஸ்ல இருக்கேன். ஃபைனான்ஸ்ல இருக்கீங்க? ஆமாங்க. ஐயோ பிரச்சனையே இல்லை சார், நீங்க நல்லா ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. சந்தோஷம், இப்படியே இருக்கு. வாழ்த்துக்கள். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சமீபத்தில் நடந்த விஷயம். நான் வந்து 9th படிக்கும் போது எங்க அக்கா பையன் ஒரு பையன் காரைக்குடியில இருந்தா. அப்படி சரி. அப்ப இல்ல நம்ம தலை அஜித் ஜி படம் ஷூட்டிங் வந்து அப்படிங்க. அப்ப இல்ல அவரு அஜித் ஃபேனு சார், பயங்கரமா ஃபேனு. அப்ப இல்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டல்ல போய் பார்த்தேன் அப்படிங்க. ஓஹோ. ஒரு நடிகர்களோட பேசாம நல்ல நீட்டா பேசணும், அப்படியே போட்டோலாம் எடுத்தது அப்படிங்க. சூப்பர். அது எல்லாம் சொல்ற உண்மைதான், நீங்க சொல்ற 120 உண்மையான விஷயம். நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்ப அவரை பார்த்து? ஆமாங்க, அது பயங்கரமா சந்தோஷம். அதுல இருந்து நம்ம அஜித் நம்ம மாறியாச்சுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, அஜித் சாரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மைதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது யாராக இருந்தாலும் சரி, அவர் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப், அதை ஸ்டுடியோவில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் அந்த ஈகோ பார்க்காம எல்லாரும் கேஷுவலாக கை கொடுத்து பேசுவார். ஒரு மிக சிறந்த நடிகர். வாழ்த்துக்கள். சாங் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக, பாருங்க. Once again, welcome back to the show. சொல்லத்தான் நினைக்கிறேன் with me இளவேனில். சோமு, உங்க மெசேஜ் பார்த்தா தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயத்த கிளியராக என்னென்னு அப்படி யோசிச்சு கால் பண்ணுங்க. இப்போ எல்லாருமே சூப்பராக பேசுறீங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. புரியல, சத்தமா பேசுங்க. ஓகே, எந்த மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். ஓகே, அப்படி சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து பாலகுருநாதன் சார். பாலகுருநாதன் சார், சொல்லுங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன் முதல் முறையா பேசுறீங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம், இன்னைக்கு நினைச்சா கூட என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா எந்த சம்பவம் சொல்லுங்க. என்னுடைய தாத்தா இருந்ததுதான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன், என்ன காரணம் சொல்லுங்க? அவர் வந்து விபத்துல இறந்துட்டாரா இல்ல வந்து உடம்பு நோய் வயசாகி இறந்துட்டாரா, என்ன சொல்லுங்க? வயசாகி தான் இருந்தாங்க, இருந்தாலும் எங்க தாத்தா இறந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஓகே ஓகே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா? என்ன திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆமா, திருமணம் ஆயிடுச்சு சார். 2 பையங்க இருக்காங்க. 2 சிங்க குட்டிங்க? ஆமா சார். சந்தோஷம், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அப்படின்னும் போது வீட்டில் வயசானவங்களாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானவங்க. சில பேர் வீட்டில் வயசானவங்களும் ஒரு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ வயசானவங்கள நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபியூச்சரில் நம்ம இருப்போம். ஸோ நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் வாழ்க்கையும் கேள்விக்குறிதான். ஸோ வயசானவங்க ரொம்ப முக்கியம். ஸோ யோசிங்க. சாங் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, பாருங்க. ஓகே, உதயகீதம் பட்டில் சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. அடுத்தது இன்னொரு மெசேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வாழறது இது ஒரே ஒரு முறை மட்டும் தான். அதனால அந்த வாழ்க்கை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வாழணும். பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இல்லாமல் பிறந்தோம் வாழ்ந்தோம் சாதிச்சோம் அடுத்தவங்க மனசுல இடம் பிடிச்சோம் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா தான் ஒரு உண்மையான வாழ்க்கை. ஸோ யோசிங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ அண்ணா. வணக்கம்மா, கவிதா கைலாஷாமா? ஆமாண்ணா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா? சூப்பரா இருக்கேன். கேன்னு வரும்போதே பார்த்தேன் நீங்களா தான் இருப்பீங்க. சரி சரி, சொல்லுங்க மேம். அவர்ல இருந்து கால் பண்றீங்க. ஆனந்தியம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம், இத்தனை நாள் சொல்ல முடியாத விஷயம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? சொல்லுங்க. மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு நான் இன்னைக்கு இப்ப கரண்டா நடந்ததை சொல்றேன். சொல்லுங்க. இவ்வளவு நாள் டீச்சிங் பிராக்டிஸ் போய்கிட்டு இருக்கேன். நான் பிஎட் பண்றேன், டீச்சிங் பிராக்டிஸ் போய்கிட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு கூட காலேஜ் வச்சுட்டாங்க. நாளைக்கு லீவு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். சனிக்கிழமை கூட காலேஜ் வச்சு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாங்க. இதான் சந்தோஷமான விஷயம். ஆமா. என்ன பண்ணுவீங்க சண்டே? என்னன்னா சண்டே நாளைக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டுல? அம்மா தூங்க போறேன். நல்லா தூங்க. அவங்களுக்கு சமையலாம் செஞ்சு சாப்பாடுலாம் எப்படி? அத்தை அவங்கதான். ஆமா. நீங்க? நான் அதான் சொல்றேன் தூங்க போறேன்னு. ஐயோ பாருங்க, அருமையான மாமியார் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமா, யாருக்குமே இப்படிலாம் கிடைக்க மாட்டாங்க. சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷமா இருங்க. நீங்க அதே மாதிரி இருங்க. அவங்களும் உங்களை பார்த்துப்பாங்க. ஆனந்தியமா நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கோங்க. மருமகள் மருமகள் நினைங்க. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. கவிதா சாங் வந்துட்டு உங்களுக்காக பாருங்க. இயக்குனர் ஆர் விக்ரமன் இயக்கத்தில் சித்தாரா
ராஜா, சார்லி, ஆனந்த் பாபு மற்றும் படம் நடிச்ச புது வசந்தம் படத்துல சூப்பரான சாங் பார்த்திருப்பீங்க. செம்ம ஹிட்டுங்க இந்த படம். நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். பிளாக்ல வாங்கி பார்த்தா பயங்கர ஹிட். சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட். படமும் ஹிட். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. டிவியை பார்க்காம பேசுங்க. வசந்தலட்சுமி சார். வசந்தலட்சுமி மேடம், பயப்படாம பேசுங்க, தைரியமா பேசுங்க. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். சென்னையில எந்த ஏரியா? வண்ணாரப்பேட்டை சார். வண்ணாரப்பேட்டை இங்கதான், திருவொற்றியூர் பக்கத்துல. ஆமாங்க சார். என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் சார். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. எத்தனை பசங்க? 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு சிங்கக்குட்டி, ஒரு மகாலட்சுமி. ஆமாங்க சார். அப்படி போடுங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒண்ணு இருந்தா சமீபத்துல நடந்த விஷயம் சொல்லுங்க. சமீபத்துல மறக்க முடியாதது வந்து எங்க மாமா வந்து சர்ப்ரைஸா வந்து நின்னாரு ஊர்ல இருந்து வந்து. ஓஹோ, மாமானா யார் புரியல? அம்மாவுடைய தம்பியா இல்ல உங்க ஹஸ்பண்ட்? மாமானா எங்க ஹஸ்பண்டுடைய எங்க மாமா. ஐயோ, குழப்பாதீங்க, சொல்லுங்க. எங்க மாமா தான் சார், எங்க அம்மா கூட பிறந்தோம். அப்படி சொல்லுங்க. தாய் மாமன். ஆமாங்க சார். சர்ப்ரைஸா வந்து ஏன் எங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாரா? அவர் வெளியூர்ல இருந்தாரு சார். ஓஹோ, இப்பதான் வந்தாரு. பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். ஏன், என்ன, எதுக்கு, என்ன காரணம்? ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து, வெளியூர்ல இருந்ததுனால. ஓஹோ, துபாயில இருந்தாரா இல்ல வெளிநாட்டுல இருந்தாரா? இங்க எந்த ஊர்? வெளியூர்னா இங்க மும்பைல இருந்தாரு சார். சூப்பர், பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். வரக்கூடிய பால் ஸ்பெஷலாக உங்களுக்காகவும் உங்க தாய் மாமாக்கா வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, பேக் டு தி ஷோ. சொல்லத்தான் நினைக்கிறேன். நம்ம ஷோட கிளைமேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கிறோம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இனிய மாலை வணக்கங்கள். இனவேலி வாங்க. கவாஸ் பாண்டியன் ஃப்ரம் ஆவடி புலிக்குட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கவாஸ், சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எங்க குடும்பத்துல வந்து இன்னைக்கு 4 பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ரிலேஷன்ல. அண்ட் 4 பேருமே வந்து ஆண் குழந்தை, எல்லா சிங்கக்குட்டிகள். ஸோ 4 பேருக்கும் வந்து மரமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்பெஷலா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு ஈவினிங் குரோம்பேட்டில இருந்து பல்லாவரம் வழியா வர்றப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அதாவது இந்த சிக்னல் விழுது பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து திடீர்னு இந்த சிமெண்ட் கலவை லாரி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய லாரி, அதை ஓட்டிட்டு வந்தவங்க அதுக்குள்ள வந்து ஒரு பைக் வந்து சருன்னு உள்ள இதாயிடுச்சு. ஸோ அவங்க பைக் சதறி கடந்துச்சு. பிளஸ் ஆளை பக்கத்துல வச்சிருந்தாங்க. கவனக்குறைவா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அன்பான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, பைக் ஓட்டுறவங்களும் சரி, பெரிய வாகனங்கள் ஓட்டுறவங்களும் சரி, கொஞ்சம் நிதானமா பொறுமையா போனா. நீங்க அவங்கள பாத்துட்டு என்ன பண்ணீங்க? நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க அவங்களுக்கு? ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அதாவது ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து அந்த டிராபிக்ல நம்ம நின்னுகிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து எங்கேயும் நடக்குது, அந்த டேர்னிங்ல நடக்குது. நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ரோட்ல இருக்கவங்க எல்லாம் கத்திக்கிட்டு ஓனுக்கிட்டு கத்திக்கிட்டு. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டிரைவரை பாக்குறப்ப சின்ன பையன் மாதிரி இருந்தான். சோ முக்கியமான விஷயம், இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுல இதுலன்ற வந்து இந்த சின்ன பசங்க அது இதுல மெயினா டிரைவிங் தெரிஞ்சவங்க ஓட்டுனா ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, எங்க கேப் கிடைக்குதோ உடனே பைக்காரங்க சருன்னு பூந்து போக தான் பாக்குறாங்க. சோ அந்த பைக் டிரைவிங் பண்றவங்க கொஞ்சம் நிதானமா போனா எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதே மாதிரி ரோட்ல போறாங்க, அது வேற ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்சிடென்ட் நடக்கும்போது பொதுவா வந்து யாரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கான அப்படியே நம்ம அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா நம்ம வந்து இதே நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் விட்டுட்டு வருவோமா? வரமாட்டோம். ஸோ இறங்கி அவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ யோசிங்க. சாங் வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, இயக்குனர் ஃபாசில் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் பலர் நடிச்ச வருஷம் 16 சூப்பரா சாங் பார்த்திருப்பீங்க. கார்த்திக் செம்ம ஸ்மார்ட்டா இருப்பார். அந்த காலத்துல இருந்து இப்போ நல்ல ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அதே மாதிரி அடுத்த இன்னொரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு இருக்க தப்பான விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா நம்ம தட்டி கேட்கணும். நல்ல விஷயமா தான் அப்ரிஷியேட் பண்ணணும். நமக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டோம்னா அந்த வாழ்க்கை வாழறதே வேஸ்ட். ஏன்னா நம்ம நாடு அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் போயிட்டே இருக்கும். நம்ம சுயநலமா இல்லாமல் பொதுநலத்தோடு வாழுங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். சூப்பர். அதே மாதிரி கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணி கால் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சொல்லும்போது நிறைய பேர் வந்து சில பேர் யோசிக்கிறீங்க, சில பேர் யோசிக்காம சொல்றீங்க. ஸோ கால் பண்ணும்போது கிளியரா பேசுங்க. இப்போ அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், பெரியசாமி பேசுறேங்க.
பெரியசாமி சார் எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர். டிவி சவுண்ட், டிவி வால்யூமே கம்மி பண்ணிடுங்க. நான் கம்மி பண்ணிருக்கேங்க. ஓகே, வெளியில வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், வெளியில வாங்க பேசலாம். என்னங்க சார்? வீட்டை விட்டு வெளியில வாங்க, நிறைய பேசலாம் வாங்க. வெளியில தான் வந்திருக்காங்க. என்ன பண்றீங்க சார்? உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். 5 நிமிஷம் கால் வெயிட் பண்ணி கிடைச்சிருச்சு. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் வந்துங்க, ரொம்ப ஏழ்மையா இருந்து இன்னைக்கு ஒரு மனிதனா இருக்கிறேங்க. மிக்க மகிழ்ச்சி. பாருங்க, வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பது நம்மளோட பெரிய பலம், அதுதான் பலவீனம். நீங்க விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில வாழ்றது வேஸ்ட். சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, அவருக்காக பாருங்க. ஓகே, மோகன் சாரோட சாங் பார்த்துருப்பீங்க. ஷோட கிளைமேக்ஸ் வந்துடும். ஷோ கால் பண்ணவங்க, ட்ரை பண்ணவங்க, ஷோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் எனது பணிவான மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு சொல்ல போற கவிதை ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்ட்ஸ்க்காக மட்டும்தான். அதாவது பேரண்ட்ஸ்க்காக மட்டும் நான் சொல்ல போற கவிதை சமர்ப்பணம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமே பெற்றோர்களாய் மாறும் வரை பெற்றோர்களின் பாசத்தை புரிந்து கொள்ள முடியாது. இது எந்த அளவுக்கு ரியாலிட்டி உண்மைங்கிறது பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இதோட கிளம்புறேன். மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு ஹோம் ஷோல மீட் பண்றேன். Until then, take care, bye from இளைவனில். Have a nice Sunday. Take care. வணக்கம்.